கிரக நிலையை பொறுத்த மட்டிலே உங்களுக்கு அஷ்டமத்திலே சனி இருக்கிறது, எங்களுக்கு 9லே குரு இருக்கிறது. அப்போ பாராளுமன்ற தேர்தல் வரும்போது கொடுத்தால் அந்த 28 மாதமும் ஏன் அவர்கள் கொடுக்கவில்லை? மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் ரூபாய். அது என்னாச்சு? அது சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லுங்க, நல்லா இருக்கும். நீட் தேர்வு வருவதற்கு முன்னால் அந்த 7.5% பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த ஜே.பி. நட்டா அவர்கள் அன்றைக்கு பேசி, அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மதிப்புக்குரிய திரு அண்ணன் இபிஎஸ் அவர்களெல்லாம் பேசி அன்னைக்கு 7.5 கொடுத்த அடிப்படையில் இன்றைக்கி ஆண்டு ஒன்று இருக்குது. நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்பேன். நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் பிஜேபி தலைவர் இந்த 7.5% கொண்டு வந்தவர் நட்டா அவர்கள், பிஜேபியினுடைய தலைவர் அவர்கள் என்று இங்கே சொல்லுகிறார்கள். அதை இப்போது புதிதாக கூட்டணியிலே சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக அதை ஏற்றுக்கொள்ளுகிறதா, அதை வழிமுறுகிறதா என்பதை நான் இங்கே கேட்க விரும்புகிறேன். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த மணிப்பூர் கணக்கு சேர்த்து நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கிற இடத்துல பெண்களுக்கு உரிய பாதுகாப்பும், ஆங்காங்கு நடைபெறக்கூடிய கலவரங்களும், குழந்தைகளுக்குரிய பாதுகாப்பும் தமிழ்நாட்டில் தான் பாதுகாப்பு சிறப்பாக இருக்கிறது என்று உங்களுடைய ஒன்றிய அரசு தந்திருக்கக்கூடிய குறிப்பை தெளிவாக தந்திருக்கிறது. பாஜக ஆளுகிற மாநிலங்களில் தான் இன்றைக்கு கலவரங்களும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையும் இருக்கிறது என்பதையும் ஆதாரங்களோடு நான் விளக்குவது தயாராக இருக்கிறேன். அதை ஏற்றுக்கொள்ள உறுப்பினர் தயாராக இருக்கிறார். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உதவித்தொகை அறிவித்தார்கள். காலையில் நான் டிவியில் பார்த்தேன். உண்மையிலே திடீர்னு பார்த்தா எல்லாருக்கும் 5000 ரூபா கிடச்சிட்டு அப்படின்னாங்க. மாண்புமிகு முதலமைச்சர், நானும் பார்த்தேன், நீங்கள் பேட்டி தந்தீங்க. இது சம்பந்தம் சொல்லும்போது மோடி மஸ்தான் மாதிரி வேலை இருக்க அப்படி நீங்களே சொல்லியிருக்கீங்க. நான் பிரதமரை சொன்னாரா என்பது எனக்கு சந்தேகம் வந்து சொல்கிறேன். நீங்கள் மோடி மஸ்தானே சொல்லியிருக்கீங்க, டிவியில் பதிவாக இருக்குது, தவறி சொல்லியிருக்கலாம். ஆனால் மோடி மஸ்தான் நிறைய பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்பொழுது 5000 ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்கிறார்கள். அப்போ பாராளுமன்ற தேர்தல் வரும்போது கொடுத்தால் அந்த 28 மாதமும் ஏன் அவர்கள் கொடுக்கவில்லை? மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் ரூபாய். அது என்னாச்சு? அது சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லுங்க, நல்லா இருக்கும். இங்கே பல பேர் பேசினார்கள். பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ் என்றெல்லாம் பேசினார்கள். ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு தூய்மையான இயக்கம். ஆர்எஸ்எஸ் தூய்மையான இயக்கம் என்று அதற்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்காரு. தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் என்ன தேசத்துக்கு விரோதியா, எதிரியா? தேசத்தின் தந்தையாக நாம் மதிக்கின்றோம். அவரை கொல்வதற்கு திட்டம் தீட்டியது ஆர்எஸ்எஸ் என்பது நாடறிந்த உண்மை அல்லவா? அப்படிப்பட்டவர்களுக்கு தூய்மை சர்டிஃபிகேட் இந்த சட்டமன்றத்தில் தேவையா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் அவர்கள் கூறுகின்ற பொழுது ஒரு இயக்கத்தில் இருந்து யாரோ ஒருவர் செய்த தவறுக்காக ஒரு இயக்கத்தையே குற்றம் சாட்டுவதா என்று கூறினார். அப்படி என்றால் மகாத்மா காந்தி அடிகள் அவர்கள் கொல்லப்பட்ட போது 4வது குற்றவாளியாக கோட்சே அவர்கள் கொல்லப்பட்ட போது 4வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட சாவர்கரை இன்று வரையில் நீங்கள் தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்களே, இது எந்த வகையில் ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளுகிறது என்பதுதான் மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் வைக்கின்ற கேள்வி. காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும். அந்த கிரகங்கள் இப்போது யார் பக்கத்தில் இருக்கின்றது தெரியாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2021ஆம் ஆண்டு கட்டம் சரியில்லை என்று சொன்னீர்கள். அந்த கட்டத்தை எல்லாம் உடைத்தெறிந்து வியூக வலையை அறுத்தெறிந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அன்றைக்கு கட்டத்திற்கே கட்டத்தை போட்டவர். இன்றைக்கு கிரக பலன்கள் அனைத்தும் எங்கள் முதல்வருடன் இருக்கின்றது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தமிழ் கடவுள் முருகன் எங்கள் முதல்வரோடு கைகோர்த்து கொண்டிருக்கின்றார். கிரகங்கள் எதுவும் எங்களை செய்யாது. மீண்டும் அறுதி பெரும்பான்மையோடு 2026ஆம் ஆண்டு முதல்வர் நாற்காலியிலே எங்கள் முதல்வர் தான் மீண்டும் அமர்வார். நம்முடைய நண்பர் நயினார் அவர்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சட்டமன்றத்திற்கு வருவதற்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தேர்தலில் அடிப்படையில் எனக்கு கிரக நிலைகளில் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் கூட மாண்புமிகு உறுப்பினர் நயினார் அவர்களுக்கு அதில்
நிறைந்த நம்பிக்கை இருக்கக்கூடிய காரணத்தால் அவருடைய பாணியிலேயே அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால், கிரக நிலையை பொறுத்த மட்டிலே உங்களுக்கு அஷ்டமத்திலே சனி இருக்கிறது, எங்களுக்கு 9 குரு இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.